அனைவருக்கும் வணக்கம். என்று எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எங்களோட பாரிஸ்ல வாழ்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு ஸ்டார் ஆயிட்டார். வணக்கம். கையே இந்த கையா என்ன நடந்தது? கையில நடந்தது பெரிய கதை இருக்குது. நாளைய மாற்றத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்லையா? என்னத்தை யோசிக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்கள் வந்து இப்ப அத்தான் பொத்தான் நிறைய பேர் எல்லாம் பண்ணிருக்கிறீங்கன்னு இப்ப ஒருவேளை உங்களுக்கு வீட்டுல முங்குனாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. கைமுறை மட்டும். ஆமா, அப்படி இல்லாட்டி சரி, உங்களோட சந்தேகம் படத்துல செய்யறது நீங்க ரியலா செய்து எங்கேயாவது மாட்டிட்டீங்களோ அப்படின்னு. சரி, உங்களோட சந்தேகத்துக்கு பரவாயில்ல, என்னண்டாலே சொல்லுங்க. ரெண்டு விதமா ஸ்டார் ஆயிட்டீங்க, நீங்க நடிகர் ஆயிட்டீங்க. அப்ப இந்த இப்படி இந்த கிஸ் முஸ் இந்த இப்படியான கிஸ் எல்லாம் பிரச்சனை வந்துருங்க. எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையாகவே நம்ம ஜோக்கா சொன்னாலும் அருமொழி அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார். அதை பற்றி பல விமர்சனங்கள் பல இடங்கள்ல போய்கொண்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சனங்கள் வந்து நாங்கள் ஒரு இன அழிப்புல உட்பட்டு வாழ்வதற்கு எவ்வளவோ வழி இருந்தும் இப்படித்தான் வாழணும், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மொழி, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய திரைப்படம், எங்களுடைய கலைகள் அப்படின்னு சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சிவா அவர்களுடைய அந்த திரைப்படமானது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒரு கட்டத்துல உண்மையா அழுதும் போட்டேன். அந்த பாடல் மிக அழகா இருந்தது. கதாபாத்திரங்கள் மட்டுமே, அதை நாம் உண்மையாக எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அனைவருக்கும் அருமொழி நல்லா தெரியும். நடித்த நிறைய பெண்கள், அதில் நடித்த நிறைய ஆண்கள் எல்லோருமே நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க. எனவே அதுக்காக வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து உங்களோட பயணம் சிறக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நிசா மட்டுமில்லை, பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. வந்து அந்த திரைப்படத்தை சிறப்பிச்சதுக்கு நன்றி. இரண்டாவது ஷோவும் போடுங்க எனவே அன்புக்குள்ள வந்து கொண்டிருக்கணும். நிச்சயமாக பார்ப்பேன். அதுக்கான காலம் நேரம் கூடி வந்தால் இரண்டாவது காட்சி காண்பிக்கப்படும் தரிசில் அதுக்கும் வந்து சேருங்க எல்லாரும். இது ஒரு பெண்களுக்கான படம். பெண்களுக்கு கண்டில் இது அதில் பெண்களையும் ஆண்களையும் குறை சொல்லப்படுது, பெண்களையும் குறை சொல்லப்படுது. வடிவ விட்டு பார்த்தா தெரியும் பெண்கள் ஒரு குணத்தை சொல்லப்படுது. அந்த போட்டு கொடுக்குறதையில பெண்கள் நைசாச்சுங்களா. அந்த அக்கா நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த புஷ்பா அக்கா நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். குடும்பத்துக்கு வந்து போட்டு கொடுக்குற வேலையை செய்யறா. அப்போ அதில் வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக ஆண்களை மட்டும் குறை சொல்லல, பெண்களையும் குறை சொல்ற போய் கொண்டிருக்கிறது. சரி, வாங்கோ, ரசியுங்கோ. அது குறை சொல்றோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை காட்டும் போது அது வெளியில இருந்து கூட சொல்லுங்க. ஆண்களை மட்டுமே தாக்குற ஒரு படமா இருக்குன்ற மாதிரி அப்படி இல்லை. பெண்கள் செய்கிற நைஸா செய்கிற விளையாட்டுகள் கொஞ்சம் நைஸா சொல்லு. இருந்தாலும் அந்த ஆண்டில அந்த கேரக்டர் எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த கதையில் நிறைய நல்ல விடயங்கள் மட்டும் தான் அந்த கண்ணுக்கு தெரியுது, இன்னும் தெரியல. நல்ல அது டெக்னிக்கலா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய பேர் மேதாவிகள் நிறைய பேசுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்கள் என்ன செய்தாலும் நாங்கள் முதல்ல அவங்கள ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சகோதரத்துவம் நமக்குள்ள வளராட்டி எங்களுடைய எல்லாத்துக்குள்ளயுமே பிளவுகள் வந்து கொண்டு தான் இருக்க போகுது. ஒரு பெண் இயக்குனராக அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கிரெடிட் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய சிந்தனையோடு அவங்க நிறைய விடயங்களை அவர் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லலாம். அதில் வந்து எங்களோட போருடைய காட்சிகள் இருந்தது, பெண்களுடைய பிரச்சனை இருந்தது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடைய பிரச்சனை அங்கே இருந்தது, நிறைய விடயங்கள், பெண் உரிமையாக இருந்தது, ஆண் உரிமை கூட அங்கே இருந்தது. அந்த ஆண் வந்து எப்படி பிழையாக பார்க்கப்படுகிறார், பெண் வந்து எப்படி வந்து பொலிசுக்கு முன்னால தங்களோட சட்டங்களை வந்து பொய் சொல்லி ஒரு ஆண் மேல குற்றம் சாட்டுறாங்க. நிறைய விடயங்கள் நான் இந்த ஆஃபீஸில் பார்க்குற எவ்வளோ விடயங்களை நான் அந்த திரைப்படத்தில் பார்க்கக்கூடியமா இருந்தது. இது மாதிரி நிறைய படங்கள் வரணும். இன்னும் நிறைய விடயங்களை அவங்க மேம்படுத்த வேண்டி இருக்குது. அது இப்போ மணிரத்னம் படத்தை கூட நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பார்க்குறோம் நாங்கள். எனவே அது எப்பவுமே ஒரு நல்ல விடயம் தான். கட்டாயமாக சிவோக்கா இதை வந்து எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளருவாங்க. பாசிட்டிவாக தான் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட் தான். ஆனால் விமர்சகர்களாக நாங்கள் கொஞ்சம் வந்து எங்களை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் என்ன பேச சாதிச்சிட்டோம் அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு நாங்கள் முடிக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லி போட்டு முடிக்கிறேன். உண்மையில் இங்கே ஏற்கனவே நான் இது எனக்கு முதலாவது படம் இல்லை. இங்கே வந்து ஒரு புயல்ன்ற ஒரு படத்தில் ஸ்பீக்கரை பண்ணி அவருக்கு நான் டெக்னீஷியனாக மேலே செய்தால் சின்ன கட்டத்துக்கு வந்து போனேன். அடுத்து லோகதாசன்ற ஒரு குறும்படத்தில் அரசன் அவர்கள் தான் அதுக்கான நிதி செய்திருந்தார். அது சின்ன கட்டத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறைய ஆட்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு நடிக்கிறது சாம்சாங் இல்லை ஒரு சிரிப்போட போகிறேன், என்னத்தை நடிக்க போகிறீங்க, உங்களுக்கு முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதில் செஞ்சேன் நான். ஆனால் எல்லாரும் சொல்கிறீங்க நல்லா இருக்குன்ட்டு எனக்கு மேலே தெரியல. மேலே நன்றி சொல்கிறதா இருக்குன்னு நன்றி. ஹீரோவா நடிக்கிறது ஈஸி, ஆனால் வில்லனாவோ நகைச்சுவை கதாபாத்திரமோ இப்போ யோகேஷ்லாம் அழகாக பண்ணியிருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விடயம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பாராட்டு தான் வரும். பாராட்டு. ஆனால் என்ன ஒன்றேன்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்னும் நம்பியார்ன்றது வந்து தமிழ் திரையுலகில் பெரிய ஒரு வில்லனாக நடித்தவர் நாசா. அது 2 பேருக்குமே வந்து தமிழகத்தில் வந்து சிறப்பாக இருந்தது. அதுவும் பொம்பளையெல்லாம் நடக்குது.
அந்த செருப்பை வந்து நம்பியார் வந்து எடுத்து வச்சிருந்தவர் வந்து தன்ற நடிப்புக்கு கிடைத்த வெற்றி என்று அதே மாதிரி நாசாரமாக அந்த செருப்பு எடுத்து வச்சிருந்தேன் தன்ற நடிப்புக்கு கிடைத்த வெற்றி அதனால இல்லைன்னா தாழ்குறையாக பார்ப்பாங்க. அதான் இப்ப நகைச்சுவை நடிகர்னா நாங்க சிரிக்கிறோம், ஆனா இப்ப வில்லன் கேரக்டர்னா நம்ம கோவம் வரணும், அந்த வெறுப்பு வரணும். அதே மாதிரி என் மகளும் பல இடங்கள்ல வந்து எனக்கு திருப்பி வந்து அம்மா இது பிள்ளை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் சிவாக சொல்லியிருந்தேன் இப்படி என் மகள் கோவப்பட்டான்னு சொல்ல அது சந்தோஷமா இருக்கு என்னன்னா அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது, அவங்க கிரிட்டிசிசம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது இளைஞர்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாசிட்டிவாக நாங்க பார்க்கணும். நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி நிஷா. நீங்களும் வந்து கடைசியில் முடிச்சு வச்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் தொடங்கிக்க வராததுக்கு போகும் நாளைய மாற்றம் எனக்கும் ஒரு மாற்றமாவே 10 நிமிஷம் லேட்டா இருந்தா. அனைவருக்கும் வணக்கம். என்று எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், எங்களோட பாரிஸ்ல வாழ்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு ஸ்டார் ஆயிட்டார். வணக்கம். கையே இந்த கையா என்ன நடந்தது? இந்த கையில நடந்தது பெரிய கதை இருக்குது. நாளைய மாற்றத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்லையா? என்னத்தை யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து இப்ப அத்தான் கொத்தான் நிறைய பேர் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. இப்ப ஒருவேளை உங்களுக்கு வீட்டுல முங்குனாங்களோ அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. கைமுறை மட்டும். ஆமா, அப்படி இல்லாட்டி படத்துல செய்யறதை நீங்க ரியலா செய்து எங்க மாட்டிட்டீங்களோ அப்படின்னு. உங்களோட சந்தேகத்துக்கு பரவாயில்ல, என்னண்டாலும் சொல்லுங்க. 2 விதமா ஸ்டார் ஆயிட்டீங்க, நீங்க நடிகர் ஆயிட்டீங்க. அப்ப இந்த இப்படி இந்த கிஸ் புஸ் இந்த இப்படியான கிஸ் எல்லாம் பிரச்சனை வந்துருங்க. எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையாகவே நம்ம ஜோக்கா சொன்னாலும் அருமொழி அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார். அது பற்றி பல விமர்சனங்கள் பல இடங்கள்ல போய்கொண்டிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சனங்கள் வந்து நாங்கள் ஒரு இன அழிப்புல உட்பட்டு வாழ்வதற்கு எவ்வளவோ வழி இருந்தும் இப்படித்தான் வாழணும், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மொழி, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய திரைப்படம், எங்களுடைய கலைகள் அப்படின்னு சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சிவா அவர்களுடைய அந்த திரைப்படமானது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஒரு கட்டத்துல உண்மையா அழுதும் போட்டேன். அந்த பாடல் மிக அழகா இருந்தது. கதாபாத்திரங்கள் மட்டுமே, அதை நாங்கள் உண்மையாக எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அனைவருக்கும் அருமொழி என்னன்னா தெரியும். நடித்த நிறைய பெண்கள், அதில் நடித்த நிறைய ஆண்கள் எல்லோருமே நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க. எனவே அதுக்காக வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து உங்களோட பயணம் சிறக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி 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 நிஷா மட்டுமில்லை, பார்த்துக்கொண்டு எல்லாருக்குமே நன்றி. வந்து அந்த திரைப்படத்தை சிறப்பிச்சதுக்கு நன்றி. 2வது ஷோவும் போடும்போது கொஞ்சம் பேர் அன்புக்குள்ள தந்து கொண்டிருக்கணும். நிச்சயமாக பார்ப்பேன். அதுக்கான காலம் நேரம் கூடி வந்தால் 2வது காட்சிக்கு காண்பிக்கப்படும் பரிசில் அதுக்கு வந்து சேருங்க எல்லாரும். இது ஒரு பெண்களுக்கான படம். பெண்களுக்கு இது அதில் பெண்களையும் ஆண்களையும் கூட சொல்லப்படுது, பெண்களையும் கூட சொல்லப்படுது. வழி வச்சு பார்த்தா தெரியும் பெண்கள் ஒரு பணத்தை சொல்லப்படுது. அந்த போட்டு கொடுக்குற வேலை பெண்கள் நைசாச்சிக்கிறா. அந்த அக்கா நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த குஷ்பு அக்கா நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். நல்லா குடும்பத்துக்கு வந்து போட்டு கொடுக்குற வேலையை செய்கிறா. அப்போ அதில் வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக ஆண்களை மட்டும் கூட சொல்லல, பெண்களையும் கூட சொல்கிற மாதிரி போய் கொண்டிருக்கிறது. சரி, வாங்கோ ரசியுங்கோ. அது குறை சொல்றேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை காட்டும் போது அது நாங்களும் வெளியில இருந்து கூட சொல்லுங்க. ஆண்களை மட்டுமே தாக்குற ஒரு படமா இருக்கிற மாதிரி அப்படி இல்லை. பெண்கள் செய்கிற நைஸா செய்கிற விளையாட்டுகள் உங்க நைஸா சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஆண்டில அந்த கேரக்டர் எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொன்னா, அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படி சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த கதையில நிறைய நல்ல விடயங்கள் மட்டும் அந்த கண்ணுக்கு தெரியுது, இன்னும் தெரியல. நல்ல அது டெக்னிக்கலா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய பேர் மேலாளிகள் நிறைய பேசுறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்கள் என்ன செய்தாலும் நாங்க முதல்ல அவங்களை ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சகோதரத்துவம் நமக்குள்ள வளராட்டி எங்களுடைய எல்லாத்துக்குள்ளயுமே பிளவுகள் வந்து கொண்டுதான் இருக்க போகுது. ஒரு பெண் இயக்குனராக அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கிரெடிட் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய சிந்தனையோடு அவங்க நிறைய விடயங்களை அது கொண்டுட்டாங்கன்னு நான் சொல்லலாம். அதில் வந்து எங்களோட போருடைய காட்சிகள் இருந்தது, பெண்களுடைய பிரச்சனை இருந்தது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடைய பிரச்சனை அங்கே இருந்தது, நிறைய விடயங்கள், பெண் உரிமை அங்கே இருந்தது, ஆண் உரிமை கூட அங்கே இருந்தது. அந்த ஆண் வந்து எப்படி பிழையாக பார்க்கப்படுகிறார், பெண் வந்து எப்படி வந்து பொலிசுக்கு முன்னால தங்களோட சட்டங்களை வந்து பொய் சொல்லி ஒரு ஆண் மேல குற்றம் சாட்டுறாங்க. நிறைய விடயங்கள் நான் இந்த ஆஃபீஸில் பார்க்குற எவ்வளோ விடயங்களை நான் அந்த திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது மாதிரி நிறைய படங்கள் வரணும். இன்னும் நிறைய விடயங்களை அவங்க மேம்படுத்த வேண்டி இருக்குது. அது இப்போ மணிரத்னம் படத்தை கூட நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பார்க்குறோம் நாங்கள். எனவே அது எப்பவுமே ஒரு நல்ல விடயம் தான். கட்டாயமாக சிவோக்கா இதை வந்து எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளருவாங்க. பாசிட்டிவாக தான் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட் தான். ஆனால் விமர்சகர்களாக நாங்கள் கொஞ்சம் வந்து எங்களை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் என்ன பேச சாதிச்சிட்டோம் அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு நாங்கள் சரி. இல்லை, இது முடிக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லி போட்டு முடிக்கிறேன். உண்மையில் இங்கே ஏற்கனவே இது எனக்கு முதலாவது படம் இல்லை. இங்கே வந்து ஒரு புயல்ன்ற ஒரு படத்தில் ஸ்பீக்கரை பண்ணி அவருக்கு நான் டெக்னீஷியனாக மேலே செய்தால் சின்ன கட்டத்துக்கு வந்து போனால் அடுத்து லோகதாசன்
ஒரு குறும்படத்தில் அரசன் அவர்கள் தான் அதுக்கான நிதி செய்திருந்தார் அறிவு சின்ன கட்டத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வேறு யார்கிட்ட கேட்டேன், எனக்கு நடிக்கிறது சாம்சாங்க இல்லை ஒரு சிரிப்போட போகிறேன், நீங்கள் என்ன தான் நடிக்க போகிறீங்க உங்களுக்கு முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதில் செஞ்சேன் நான். ஆனால் எல்லாரும் சொல்லுங்க நல்லா இருக்குன்ட்டு எனக்கு மேலே தெரியல. மேலே நன்றி சொல்கிற இதாக இருக்குன்னு நன்றி. இந்த ஹீரோவா நடிக்கிறது ஈஸி, ஆனால் வில்லனாவோ நகைச்சுவை கதாபாத்திரமோ இப்போ யோகேஷ்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விடயம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பாராட்டு தான் வேணும், பாராட்டுகள். ஆனால் என்ன ஒன்றேன்னு சொல்லிக்கலாம், இப்போ இன்னும் நம்பியார்ன்றது வந்து தமிழ் திரையுலகில் பெரிய ஒரு வில்லனாக நடித்தவர். அது நாசா. அது 2 பேருக்குமே வந்து தமிழகத்தில் வந்து செருப்பால் இருந்தது, அதுவும் பொம்பளையால் தான் நடந்தது. அந்த செருப்பை வந்து நம்பியார் வந்து எடுத்து வச்சிருந்தவர் வந்து தன்ற நடிப்புக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி, அதே மாதிரி நாசாரும் அந்த செருப்பு எடுத்து வச்சிருந்தா தன்ற நடிப்புக்கு கிடைத்த வெற்றி. அதனால வில்லனா குறையாக பார்க்காதீங்க. அதான் இப்போ நகைச்சுவை நடிகர்னா நாங்கள் சிரிக்கிறோம், ஆனால் இப்போ வில்லன் கேரக்டர்னா நம்ம கோவம் வரணும், அந்த வெறுப்பு வரணும். அதே மாதிரி என் மகளும் பல இடங்கள்ல வந்து எனக்கு திருப்பி வந்து அம்மா இது பிள்ளை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் சிவாக சொல்லியிருந்தேன், இப்படி என் மகள் கோவப்பட்டான்னு சொல்லி அது சந்தோஷமா இருக்கேன்னா அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகிருக்குது, அவங்க கிரிட்டிசிசம் ஒர்க் அவுட் ஆகிருக்குது இளைஞர்கள்ட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக நாங்கள் பார்க்கணும். நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி நிஷா. நீங்கள் வந்து கடைசியில் முடிச்சு வச்சது எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் தொடங்கியக்க வராததுக்கு போகும். நாளைய மாற்றம் எனக்கும் ஒரு மாற்றம் 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன். நன்றி.